ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 10ஆம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 24 மற்றும் 25. அஸ்தோ குருவதஸ்து தஸ்ய நானா கர்ம சிகீர்ஷயா தயோஸ்து பலவான் இந்திர ஆதானம் உபயாஸ்ரயம். அதன் பிறகு பல வகையான செயல்களை செய்ய பரமபுருஷர் விரும்பிய பொழுது இரு கரங்களும் அவற்றின் ஆளும் வலிமையும் மற்றும் சொர்க்க தேவனான இந்திரனும் தோற்றத்துக்கு வந்தனர். அவ்வாறு கரங்கள் மற்றும் தேவராகிய இரண்டையும் சார்ந்த செயல்களும் தோன்றின. கதிம் ஜிகீஷிதாத் பாதோ ருருஹாதோ ஹாதே அபிகாமிகாம் பத்யாம் யஜ்ஞஸ்வயம் ஹவ்யம் கர்ம விக்ரியதே நிருபி. அதன் பிறகு அசவை கட்டுப்படுத்த அவர் விரும்பியதால் அவரது பாதங்கள் தோற்றத்துக்கு வந்தன. அந்த பாதங்கள் அப்பாதங்களில் இருப்பதால் ஆளும் மூர்த்தியான விஷ்ணு தோற்றுவிக்கப்பட்டார். இந்த செயலின் மீதான அவர் சொந்த மேற்பார்வையினால் எல்லா வகையான மனிதர்களும் சுறுசுறுப்பாக அவரவர் வர்ண ஆசிரம கடமைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டுள்ளனர். சரி, அப்போ இந்த அத்தியாயத்துல எப்படி உயிர்வாழிகளுக்கு புலன்கள் கொடுக்கப்பட்டது, உயிர்வாழிகள் எங்கிருந்து வந்தாங்க, இந்த ஜட உலகத்துல உயிர்வாழிகள் எங்கிருந்து வந்தாங்க, இந்த உயிர்வாழிகளுக்கு எப்படியெல்லாம் புலன்கள் கிடைச்சது, அந்த புலன்களை இயக்குறவங்க யாரு, இது எல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் எப்படி நடக்குது, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பௌதி இயற்கை மெட்டீரியல் நேச்சர் பௌதி இயற்கை எப்படி இயங்குது, இந்த பௌதி இயற்கையை இயக்குறது யாரு, இந்த பௌதி இயற்கை எதனால இயங்கிட்டு இருக்கு, பௌதிக சக்தி. அப்ப இது பௌதிக சக்தினா அந்த சக்திமான் யாரு, இந்த சக்தியினுடைய பிறப்பிடம், பௌதிக சக்தியோட பிறப்பிடம் எது, அது எப்படி இயங்குது, உயிர்வாழிகளாகிய நாம எங்கிருந்து தோன்றணும், உயிர்வாழிகளுக்கு செயல்படக்கூடிய புலன்கள் எங்கிருந்து வந்தது, இந்த புலன்களை கட்டுப்படுத்துறவங்க யாரு, இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தா யாரு. இது ரொம்ப அவசியமான கேள்வி இதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இததான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, ஏதோ இயற்கை தானா இயங்குது, சந்திரன் தானா மறையுது, சூரியன் தானா உதிக்குது, பிரபஞ்சம் தானா இயங்குது, அப்புறம் நாமெல்லாம் இந்த ஜட உலகத்துல வந்திருக்கிறோம், நம்ம இயற்கையாவே ஒரு உடம்பு யதார்த்தமா சும்மா அப்படி யதார்த்தமா ஒரு உடம்பு கிடைச்சிருச்சு, அது கடவுள் நமக்கு அனுபவிக்கிறது தான் கொடுத்திருக்கிறாரு, அதனால இருக்க வரைக்கும் அதை அனுபவிச்சிடணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும், அனுபவிக்கிறதா கொடுத்திருக்காரு, இந்த புலன்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரிதான் மக்களோட புரிதல். ஆனா பாகவதம் இதுக்கெல்லாம் தெளிவான பதில் கொடுக்குது. பிரபஞ்ச சிருஷ்டிப்பு பகவான் தான் செய்யறாரு,
பிரபஞ்ச சிருஷ்டிப்ப பகவான் தான் செய்யறாரு. அதுக்கப்புறம் பகவான் இருந்து பிரம்மா தோன்றுகிறார். பிரம்மாவுக்கு உயிர்வாளிகளை படைக்கிறதுக்கான அறிவும் பகவான் தான் கொடுக்கிறாரு. தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவியே முக்கியந்தி அச்சூரையக. உயிர்வாளிகளுக்கு படைக்கிறதுக்கு தேவையான அறிவும் பகவான் தான் கொடுக்கிறார். பிரம்மாவுக்கு படைக்கிறதுக்கு தேவையான அறிவும் பகவான் தான் கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு பிரம்மா இரண்டாவது படைப்பு செய்யறார். அப்போ இந்த பிரபஞ்சம் இயங்கணும் அப்படின்னா பகவான் இயக்குனாதான் அது இயங்க முடியும். இந்த பிரபஞ்சமே பகவானுக்குள்ளதான் இருக்கு. அதான் பகவத்கீதையில சொல்றாரு கிருஷ்ணா, எல்லாம் எண்ணில் இருக்கு, நான் அதுக்குள்ள இல்லைங்கிற. அனைத்தும் எண்ணில் இருக்கிறது, நான் அதில் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பௌதிக சக்தி கிருஷ்ணருக்குள்ள இருக்கு, அது கிருஷ்ணாவுடைய சக்தி. ஆனா பௌதிக சக்தியோடு கிருஷ்ணா நேரடி சம்பந்தம் கொண்டாரா? இல்ல. பௌதிக சக்தி கிருஷ்ணாவுடைய சக்தி தான், கிருஷ்ணாவுடைய எனர்ஜி தான். ஆனா கிருஷ்ணா பௌதிகத்தோடு நேரடியா சம்பந்தம் கொள்றது இல்ல. அதனால கிருஷ்ணா தான் இந்த பௌதிக சக்திக்கு ஆதாரமா இருக்காரு. கிருஷ்ணா தான் இந்த பௌதிக சக்திக்கு ஆதாரம். ஆன்மீக சக்திக்கும் அவர் தான் ஆதாரம். உயிர்வாளிகளாகி நமக்கும் கிருஷ்ணர் தான் ஆதாரம். உயிர்வாளிகளாகி நாம கிருஷ்ணாவுடைய தடஸ்த சக்தி, ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவிலிருந்து பிரிந்த சக்தி. அதிபௌதி அதிபௌதி ஜட உலகம். ஆத்தியாத்மிக் ஜீவன்களாகி நாம அதி தெய்வீக் நம்மளை ஆளக்கூடிய தேவர்கள். நம்மளை ஆள்றதுக்கு ஒரு தேவரை கிருஷ்ணா வச்சிருக்க. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பகவானுக்குள்ள இருக்கு. அதுதான் கிருஷ்ணருடைய விராட புருஷன், விராட ரூபம், பிரம்மாண்டமான தோற்றம். அந்த விராட புருஷன் இயங்குனாதான் பிரபஞ்சம் இயங்கும். அந்த விராட புருஷன் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? விராட புருஷன் பார்க்கணும்னு நினைச்சாரு, நமக்கு பார்வை கிடைக்குது. சூரியன் படைக்கப்பட்டது. விராட புருஷன் சுவைக்கணும்னு நினைச்சாரு, வாய் தோன்றியது, நமக்கு வாய். ஒரு சுவைக்கும் நாக்கு, பசி தாகம் இவற்றை போக்கக்கூடிய வாய். விராட புருஷர் நுகர்னு நினைச்சதுனால நமக்கு மூக்கு, சுவாசம், வாசனை. அப்போ 5 பஞ்சமகா பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பஞ்சமகா பூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 செயல் புலன்கள், அப்புறம் 5 ஞானேந்திரியம், 5 அறிவு பெறக்கூடிய புலன்கள், அப்புறம் 5 புலன் நுகர்வு பொருட்கள். அப்ப எவ்வளாச்சு? 20. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், ஜடையர்க்கின் 3 குணம். இது எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறது கிருஷ்ணா தான். இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு ஜட சரீரமே கிடையாது. இதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஜட உடல் எடுத்துக்க முடியாது. நமக்கு எப்படி இந்த ஜட உடல் கிடைச்சிருக்கு? கிருஷ்ணர் இந்த பிரம்மாண்ட ரூபத்துல இயங்கும் போதுதான், இந்த விராட புருஷன் இயங்கும் போதுதான் பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. அப்ப இங்க என்ன சொன்னாங்க 24ஆம் ஸ்லோகத்துல? பலவகையான செயல்களை செய்ய பரமபுருஷர் விரும்பிய பொழுது இரு கரங்களும் அவற்றின் ஆளும் வலிமை மிக்க சொர்க்க தேவனான இந்திரனும் தோற்றத்துக்கு வந்தனர். அவ்வாறே கரங்கள் மற்றும் தேவராக இரண்டையும் சார்ந்த செயல்களும் தோன்றின. சோ பகவான் இயங்கணும்னு நினைச்சாதான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். பகவான் இயங்கணும்னு நினைச்சாதான் நம்ம இயங்க முடியும். எவ்ரி திங் ஹேப்பன் இஸ் சுப்ரீம் வில் ஒன். எல்லாமே பரமபுருஷரான பகவானுடைய இச்சைப்படி நடக்கும். அவர் இச்சா, இச்சா மீன்ஸ் விருப்பம். பகவானுடைய விருப்பப்படிதான். இச்சா, இச்சா மீன்ஸ் டிசைர், விருப்பம். சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சான ரூபம் அபியஷ சதேச தேசா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிருஷ்டி படைக்கிறது. சிருஷ்டி மீன்ஸ் கிரியேஷன், படைத்தல். ஸ்திதி மீன் காத்தல், ப்ரொடெக்ஷன். பிரளயா மீன் டெஸ்ட்ரக்ஷன், அழிக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல். சிருஷ்டி ஸ்திதி பிரளயா.
இந்த மூணு யார் பண்றா? இந்த மூணு யார் பண்றாங்க? சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி. சக்தி ஏகா, சக்தி எனர்ஜி. எனர்ஜி யாருடைய எனர்ஜி? சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ. சாயா, சாயா மீன் ஷேடோ, நிழல். யாருடைய நிழல்? யாருடைய சக்தி? துர்கா. யாரு துர்கா? விஷ்ணு துர்கா. விஷ்ணுவோட எனர்ஜி, விஷ்ணுவோட சக்தி, விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா, விஷ்ணுவோட சக்தி, பராசக்தி. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்காரு பகவான். பகவான் வந்து துர்கைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறாரு. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஸ்ய புவனானி பிபர்தி துர்கா. இச்சா அனுரூபம். இச்சா அப்படின்னா விருப்பம், ரூபம். யாருடைய விருப்பத்துல இருந்து ரூபம் எடுத்துக்கிட்டாங்க? இச்சா அனுரூபம். யாருடைய மேற்பார்வையில் இதை செய்யறாங்க? யார் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க? படைத்தல் காத்தல் அழித்தலை செய்வதற்கு துர்க்கைக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்திருக்காங்க? யாருடைய மேற்பார்வையில செய்யறாங்க? யாருடைய விருப்பத்துல செய்யறாங்க? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனின் ஆணை, ஆணை, இந்த கோவிந்தனுடைய கட்டளை. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சானுரூபம் அபியேஷ சதேச தேசா. கோவிந்தனுடைய விருப்பப்படிதான் செய்யறாங்க, கோவிந்தனுடைய கட்டளைப்படிதான் செய்யறாங்க. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். ஆனா மக்களுக்கு தெரியல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓ வந்து துர்கா தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அதனால ஓ துர்கா, ஓ சக்தி, ஓ மாரியம்மா என்ன காப்பாத்துங்கன்னு போறாங்க. ஆனா அவங்க தெரியல யாருடைய மேற்பார்வை செய்யறாங்க. நீ பாருங்க, கலியுகத்துல, ஜட உலகத்துல நிறைய துர்க்கை வழிபடுறவங்க இருக்காங்க. கொல்கத்தா எல்லாம் போனா துர்கா 10 நாள் துர்கா பூஜை பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும். வெறும் திருவிழாவே நடக்கும். துர்க்கைக்கு வந்து பல கைகள். துர்கா, துர்கா மீன்ஸ் யாரு? துர்கா, துர்கா அப்படின்னா ஃப்ரை பண்றவங்க. ஃப்ரை, ஃப்ரைனா வறுக்கிறது. என்னத்தை வறுக்கிறாங்க? நம்மளை தான் வறுக்கிறாங்க. துர்கா கையில ஒரு சூளம் இருக்கும். துர்கா கையில, மாரியம்மன் கையில ஒரு சூளம் இருக்கும். அந்த சூளத்துல 3 ஈட்டி இருக்கு. 3 ஈட்டி. அந்த 3 ஈட்டி என்னது? ஆத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். அத்தியாத்மிக் என் உடலால மனதால வரக்கூடிய பிரச்சனை. அதி தெய்வீக் மற்ற தேவர்களால வரக்கூடிய பிரச்சனை. அதி பௌதிக் இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை. இது மூலமா துர்கா தேவி எப்படி ஜெயிலர், ஜெயிலர் இருக்கார் இல்லையா? ஜெயிலர் வந்து கைதிகளை ஃப்ரை பண்ணுவார். சிறைச்சாலையில போட்டு தண்டனை கொடு, அடி உதையெல்லாம் கொடுக்குற. அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட இன்சார்ஜ் வந்து துர்கா. இது வந்து தேவி தாமம், தேவியோட இடம். கிருஷ்ணா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன் கலியுகத்துல கிருஷ்ணரோட தேவியை நிறைய பேர் வழிபடுறாங்க? நிறைய பேர், சோ மெனி பீப்புள். நிறைய பேர் கலியுகத்துல கிருஷ்ணரோட தேவியை வழிபடுறாங்க. ஏன்? பிகாஸ் தான் காமை சத்தியகிருத ஞானம். பௌதிக ஆசை, பௌதிக ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனுஷவிடங்க தேவதையிட்ட போறாங்க. தனம் தேகி, வித்யா தேகி, எனக்கு கல்வி கொடுங்க, எனக்கு செல்வம் கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எனக்கு வந்து அழகான பொண்ணு கொடுங்க, எனக்கு அழகான பையன் கொடுங்க. இதெல்லாம் பிரேயர். யாராவது நல்ல அழகான பையன் கணவரா வரணும்னா துர்க்கை வழி, சாரி சிவபெருமான். யாராவது வந்து அழகான பையன், நல்ல ஹேண்ட்ஸமா ஒரு பாய் வந்து ஹஸ்பண்டா வரணும்னா சிவபெருமான வசிப்போம். அது மாதிரி யாராவது ஹேண்ட்ஸமா ஒரு பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணா பார்வதியை வசிப்போம். அது மாதிரிலாம் சாஸ்திரத்துல இருக்கு. கோபிகள் கூட விருந்தாவனத்துல காத்தியாயினி தேவியை வழிபட்டார். காத்தியாயினி, காத்தியாயினி யாரு? துர்கா. கோபிகள் போய் காத்தியாயினி, காத்தியாயினி விரதான்னு ஒண்ணு வரும் நம்ம வைஷ்ணவ கேலண்டர்ல பாத்தீங்கன்னா. காத்தியாயினி பூஜா, காத்தியாயினி விரதா. கோபிகள் போய் பிரார்த்தனை பண்றாங்க, ஓ காத்தியாயினி தேவி, சரி உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணரே கணவரா வரும். ஏன்னா கிருஷ்ணரோட அழகானவர் யார் இருக்கும்? கிருஷ்ணரோட அழகானவர் யார் இருக்கும்? ஆக்கர்ஷதி கிருஷ்ணா,
கிருஷ்ணா எல்லாரையும் வசீகரிக்கிறவர். சோ கலியுகத்துல நிறைய பேர் துர்க்கையிட்ட போறாங்க, வழிபடுறாங்க. அப்படி பார்த்தா பக்தர்கள் கூட பிருந்தாவனத்து கோபியில் கூட அம்பிகா வழிபட்டிருக்காங்க. எதனால? அவங்க கிருஷ்ணர் தனக்கு கணவரா வரணும், அவங்க கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கணும், கிருஷ்ணரை அடையணும். வேற எந்த மெட்டீரியல் டிசைன் கிடையாது, வேற எந்த பௌதிகமான ஆசையும் கிடையாது. கம்சனுடைய சிறைச்சாலையில 8வது குழந்தையா கிருஷ்ணர் தோன்றுவார். ஆனா என்ன ஆயிடுச்சு? 8வது குழந்தை தேவியோட சிறையில இருந்து வசுதேவர் தூக்கின்னு போய் அந்த ஜெயில இருந்து நந்தகோபுரோட வீட்டுல விட்டுன்னு வந்துட்டார். அங்கிருந்து ஒரு பெண் குழந்தை எடுத்துட்டு வந்தார். அதான் யோகமாயா, கிருஷ்ணாவுடைய சக்தி. சோ கிருஷ்ணா ஹி அப்பியர்ட் இன் இஸ் ஹோல் பொட்டன்சி, தன் சக்தியோட எனர்ஜியோட, தன் முழு சக்தியோடு பகவான் இந்த பூமியில தோன்றினார். அவர் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அவர் தன் சக்தியோட, அவதாரங்களோட, அவதாரங்களோட, அம்சங்களோட, பக்தர்களோட, பரிவாரங்களோட, ஆயுதங்களோட எல்லாம் அப்பியராகும். ச அங்க உப்ப அங்க அஸ்திரம். பகவானுடைய அங்கத்தோட அங்கங்கள், அஸ்திரங்கள், பரிவாரங்கள் எல்லாம் தோன்றும். அப்ப கிருஷ்ணா இந்த பூமியில வந்தது யோகமாயா இங்க வராது. கிருஷ்ணா இங்க வரும்போதே யோகமாயா கூட வந்திருக்காங்க. சைமல்டேனியஸ்லி அப்பியர்ட் யோகமாயா அண்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து மதுரையில தோன்றிருக்காங்க, யோகமாயா நந்தகோபர் வீட்டுல இருக்கு. வசுதேவர் என்ன பண்ணாரு? இந்த கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணா, பாலகோபால், பேபி கிருஷ்ணா, அவரை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அந்த பொண்ணு குழந்தை இருக்கு. அப்புறம் கம்சனுடைய ஜெயில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த வசுதேவர் போகும்போது காவலாளியில தூங்கிட்டு இருந்தாங்க, என்ன நடக்குன்னு தெரியாதவங்க. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் வந்து ஜெயிலாம் ஓப்பன் ஆயிடுச்சு. கதவெல்லாம் ஓப்பன் ஆன உடனே, கதவு திறந்த உடனே குழந்தைய வந்து ஒரு பேஸ்கெட்ல வச்சுட்டு வசுதேவர் அழைச்சின்னு போறாரு மதுரா இருந்து விருந்தாவனுக்கு. வரும்போது ஏன் பிரைசன் எல்லாம் ஓப்பன் ஆயிருந்தது, உள்ள வந்து எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஜெயிலாம் மூடியாச்சு. இந்த குழந்தை அழுகுது. இந்த குழந்தை அலற சத்தம் கேட்ட உடனே காவல எல்லாம் முடிச்சுட்டான். ஓ, நைட்டு பூரா கம்சன் தூங்கவே இல்லை. கம்சனுக்கு பயம். அவன் நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, உட்காரும் போது, அந்த 8வது குழந்தை எப்ப பிறக்க போகுது, அந்த 8வது குழந்தை என்ன கொண்டுருமா, தூக்கமே வர மாட்டேங்குது படுத்தா. இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேங்குது படுத்தா. ஐயோ, இருக்கு பணம் இருக்கிறவனுக்கு பணம் இருக்கேன்னு கவலை. பணம் இருக்கிறவங்களுக்கு ஐயோ யாராவது எனக்கு கொள்ளையடிச்சுன்னு போயிடுவாங்களோ, என்னை ஏமாத்திடுவாங்களோ, என் சொத்தை அபகரிச்சிருவாங்களோ, தூக்கமே வராது. அரசியல் தலைவர்களுக்கு நாளைக்கு விடிஞ்சா என் பதவி போயிருமோ, தூக்கம் வராது. அரசியல் தலைவர்களுக்கு பதவி போயிருமோன்னு தூக்கம் வரல. சினிமா நடிகனுக்கு படம் ஓடாம போயிருமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. தான் நடிச்ச படம் ஓடாம போயிட்டா என்ன பண்றது, பயிலுகிறாரு, அவனுக்கு தூக்கம் வரல. படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு என் பணம் போயிருமோன்னு அவருக்கு தூக்கம் வரல. கோடிக்கணக்கா பணம் போட்டு எடுக்கிறாங்க, சினிமா படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சினிமா நடிச்ச ஹீரோவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, டைரக்டருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அரசியல்வாதிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, பிசினஸ் மேனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது லாஸ் ஆயிடுமோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது, பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவோம்னு குழந்தைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாசம் எப்படி என்னுடைய ஃபேமிலியை நான் மெயின்டைன் பண்ண போறேன்னு அப்பாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரே ஒரு ஆள் தான் நிம்மதியா தூங்குவாங்க, ஹரே கிருஷ்ணா பக்தர்கள். இந்த உலகத்திலே நிம்மதியா தூங்குறது யாருன்னா ஹரே கிருஷ்ணா பக்தர் தான். ஜெபமாலை எடுத்த உடனே தூங்கிடுவாங்க, ஒரு கவலையும் கிடையாது. டோ வரி டோன்ட் வரி சாண்ட் ஹரி, டோன்ட் வரி சாண்ட் ஹரி. தூக்கம் வரலன்னு கூட கவலை இல்லை. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேர் தூக்கம் வராம போராடுறாங்க. நிறைய பேர் தூக்க மாத்திரை எல்லாம் போட்டு தூங்க முயற்சி பண்றாங்க. எங்கேயாவது பதவி போயிருமோ, காசு போயிருமோ, பேர் போயிருமோ, புகழ் போயிருமோ, சொத்து போயிருமோ. இப்படி இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்படி கவலை. இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே, ஏக்கத்திலேயே வாழ்க்கை போகும். இல்லாதவனுக்கு இல்லையேன்னு ஏங்கி ஏங்கி கவலையிலேயே தூக்கம் போயிடுச்சு, இருக்கிறவனுக்கு இருக்குங்கிறதுலயே தூக்கம் போயிடுச்சு.
கம்சனுக்கு பயத்தினாலே தூக்கம் வரல. நிறைய பேருக்கு பயத்தினாலே தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ஆகுமோ, என் பையன் என்னவா, என் பொண்ணு என்னவா, அது பயம். நிறைய பேருக்கு பயத்தினால தூக்கம் வரல. நிறைய பேருக்கு கவலையினால தூக்கம் வரல. நிறைய பேருக்கு ஏக்கத்தினால தூக்கம் வரல. ஏனுக்கு நிறைய பேர் தூக்கம் வராம நிறைய பேருக்கு மொபைல் பாக்குறதுனால தூக்கம் வரல. சோசியல் மீடியானால நிறைய பேர் தூக்கம் வரல. சோசியல் மீடியா வந்தோடனே நிறைய இழந்தாச்சு. சோசியல் மீடியா வந்தோடனே தூக்கத்தை இழந்தாச்சு, ஆயுள் இழந்தாச்சு, ஆரோக்கியத்தை இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்தாச்சு. அந்த மாதிரி கம்சனுக்கும் தூக்கம் வரல. அப்புறம் இந்த காவலாளிலாம் வராங்க. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர கம்ச மகாராஜ் கி ஜெயஹோ பிப்ரிபின். யாரங்கே, என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள்? ஓ மகாராஜ், உங்க தங்கைக்கு 8வது குழந்தை பிறந்துருச்சு. ஓ, 8வது குழந்தை பிறந்து விட்டதா? ஓ. கம்சன் கம்சன் அழுதுட்டே வர்றாரு. பயத்தினால, பயம் வேற கோபம், ஜெயிலுக்குள்ள வராரு. ஜெயில வந்து பார்த்தா 8வது குழந்தை பிறந்திருக்கு. ஓ, இந்த 8வது குழந்தை இந்த விஷ்ணு, இவர்தான் என்னை கொல்றதுக்காக வந்திருக்காரு. வசுதேவரும் தேவையும் அழறாங்க. பிரபு, இந்த குழந்தையை விட்டுருங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. நோ நோ நோ, ஐ ஹாவ் டு கில் த சைல்ட். இந்த குழந்தையை நான் கொன்னே ஆகணும், விட மாட்டேன் அப்படின்னு குழந்தையை பிடிச்சு தூக்குறேன். குழந்தைய தூக்கி பார்த்தா ஃபீமேல் சைல்டு, அது பொன் குழந்தை. என்னடா அது, 8வது குழந்தை மகாவிஷ்ணு தானே வருவாருன்னு சொன்னாங்க. 8வது குழந்தை அந்த விஷ்ணுவே என்ன வந்து கொல்லுவான்னு சொன்னா, இது பொன் குழந்தையா இருக்க. இந்த பொன் குழந்தை அழகா இருக்கு, அப்படி பொன் நிறத்தில் இருக்கு, கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. உடனே கம்சன் நினைச்சாரு, இந்த விஷ்ணு ஒரு மாயாவி, திடீர்னு ஒரு மோகினி ரூபம் எடுத்துன்னு வர்றாரு இல்லையா. திடீர்னு மோகினியா வந்து அசுரங்களை ஏமாத்துறாரு. அவர் திடீர்னு காட்டு பன்றியோட வடிவுல வர்றாரு. அவர் திடீர்னு பாதி சிங்கம் பாதி மனுஷனா வர்றாரு. அவர் திடீர்னு மனுஷ ரூபத்திலேயே வர்றாரு. திடீர்னு ஏதாவது பண்றாரு, என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த கம்சன் என்ன, இந்த இந்த கிருஷ்ணா, இந்த விஷ்ணு என்ன கொல்றதுக்காக ஏன் ஒரு பெண்ணோட ரூபத்துல வந்துருக்கூடாது? ஓகே, இந்த இந்த குழந்தை என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும், நான் அதை கொண்டுருவேன். குழந்தை தூக்குன, குழந்தை தூக்கி டார் அந்த பாறையில் அடிக்க போனார். அது கையில இருந்து நழுவிடுச்சு. இந்த குழந்தை வந்து கம்சன் கையில இருந்து நழுவிச்சு. அது கையில இருந்து நழுவி பெரிய ரூபம், பிரம்மாண்டமான ரூபம், பல பல கரங்கள், நூற்றுக்கணக்கான கரங்கள். அந்த கைகள்ல வந்து வேல், ஈட்டி, சூளம், வாள், கத்து, கதை எல்லாம் இருக்கு. நாக்கெல்லாம் வெளியே வந்து, நாக்கெல்லாம் ரத்தம், நாக்கெல்லாம் ரத்தம் சொட்டுது, கண்ணெல்லாம் நெருப்பு பொந்துமா இருக்கு, மண்டை ஓடெல்லாம் மாலையா இருக்கு. கம்சன் பார்த்தா, ஐயோ இது பத்திரகாளி, இது வந்து அம்பிகா, துர்கா, ஓ பார்வதி மாதா, நான் உங்க பக்தன், என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் உங்க அடிமை, தயவுசெய்து என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பார்வதி சொன்னாங்க, துர்கா தேவி, விஷ்ணு மாயா, விஷ்ணு துர்கா. அடே முட்டாள் கம்சா, போல், உன்னை கொல்லக்கூடிய குழந்தை பிறந்தாச்சுடா, நீ மடியிறது உறுதி. டெஃபினட்டா யூ ஹாவ் டு டை. நீ சத்தியமா இறந்து போவ. உன்னை கொல்றதுக்கு அந்த பரம புருஷோத்தமனான பகவான் பூமியில தோன்றி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டிங்குன்னு மறைச்சிட்டேன். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஓ திஸ் யோகமாயா, இந்த யோகமாயா சக்தி வந்து என்னுடைய, நான் அவதாரம் பண்ண போறேன், நான் வந்து பூமியில அவதாரம் பண்ண போறேன், நான் பூமியில அவதாரம் பண்ணிட்டேங்கிற மெசேஜ், இந்த செய்தியை கம்சன்ட்ட கொடுத்ததுனால கிருஷ்ணா வந்து அவங்க சர்வீஸ். சோ விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா கிருஷ்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. கிருஷ்ணர் வரப்போறாங்கிற மெசேஜ் வந்து கம்சனுக்கு கொடுத்தார். கிருஷ்ணா வந்துட்டார். ஆல்ரெடி ஐ அப்பியர்ட், ஆல்ரெடி தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹட் அப்பியர்ட். அவர் அவதாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தி கொடுத்ததுனால பகவான் பிளஸ் பண்றாரு. ஓ துர்கா, இந்த மாதிரி நீ வந்து என்ன, நான் வந்து கம்சனுக்கு அவதாரம் பண்ண கம்சனை கொல்றதுக்காக இந்த பூமியில அவதாரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற செய்தியை வந்து நீ கம்சன் சொன்னதுனால மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், இந்த பௌதிகவாதிங்க உன்னை வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க வந்து உன்னை வழிபடுவாங்க.
பௌதிகவாதிங்க பேர் புகழ், பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட வருவாங்க. உன்னை வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாமங்களால் வழிபடுவாங்க. லலிதா சகஸ்ரநாமம். லலிதா மீன்ஸ் பார்வதி, அம்பிகா. அவங்களுக்கு 1000 நாமம் இருக்கு. ஆதிசங்கராச்சாரி பாடினார் லலிதா சகஸ்ரநாமம். அம்பிகா, துர்கா, பத்ரகாளி, அப்புறம் வந்து பகவதி, பவானி, கன்னியாகுமரி, காத்தியாயினி, முகாம்பிகை, மாரியம்மன், இப்படி ஆயிரக்கணக்கான நாமத்தினால இந்த ஜட உலகத்துல பௌதிக ஆசை விரும்புறவங்க, புலன்பத்தை விரும்புறவங்க உங்ககிட்ட வருவாங்க. நீங்க என்னுடைய பிரதிநிதியா இருந்து அவங்கள வந்து ஆசீர்வதிப்பீங்க. சோ இப்படிதான் விஷ்ணு, துர்கா. சோ எல்லாமே கிருஷ்ணாவோட இச்சாப்படிதான் நடக்குது. இச்சா, இச்சா மீன் இச்சா துவந்தமோ, இச்சா துவேஷ சமுத்வேன துவந்தமோகேன பாரதா. ஜீவாத்மா தன் விருப்பு வெறுப்புனால அந்த ரட்டிப்பு தன்மையில தான் இந்த பூமியில கஷ்டப்பட்டு இருக்கு. சோ இச்சா மீன்ஸ் விருப்பு, துவந்தா மீன் துவந்தா டுவாலிட்டி, வெறுப்பு, ராகத்வேஷா. அது மாதிரி விஷ்ணு, துர்கா இந்த ஜட உலகத்துல இந்த மக்களுக்கு வந்து எதுக்கு இந்த புலன்கள் இருக்குன்னே தெரியல. இந்த கை எதுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியல. இந்த கை எதுக்கு இருக்கு, கால் எதுக்கு இருக்கு? இந்த கையை வந்து பெரும்பாலும் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கே பயன்படுத்தும். ஆனா இந்த கை வந்து அடுத்தவங்க குறை சொல்றதுக்காக இல்ல. இந்த கை வந்து சேவை பண்றதுக்காக, பகவானுக்கு சேவை பண்றதுக்கு. அதுல இந்த விரல் இருக்கு. இந்த விரல் எல்லாருக்கும் குற்றம் ஏய் நீதான் பண்ண, நீதான் பண்ண, நீதான் அப்படி சொன்னேன். அதனால இந்த விரலை வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா இது எப்பவுமே அடுத்தவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கு. இந்த விரல் வந்து அடுத்தவங்க குறைகளே சுட்டிக்காங்க. நம்ம மறந்துடுறோம். என்ன மறந்துட்டோம்? இந்த ஒரு விரல், இந்த ஒரு விரல் அடுத்தவன் குறையை சுட்டி காமிக்குது. மத்த 3 விரல் ஏன் குறையை சுட்டி காமி. இந்த 3 விரல் என்ன சொல்லுது? அவங்கள நீதாண்டா மோசமானது. இல்ல இப்படி வச்சு இப்படி பாருங்க, இப்படி பார்த்தா எப்படி தெரியும்? இப்படி வச்சுட்டா இந்த ஒரு விரல் மத்தவனை குற்றம் சொல்லுது. என்னிடம் இருக்கு 3 விரல் என்னை தான் குற்றம் சொல்லுது. நீ தான் காரணம். அவங்க நீ ஒருத்தனை சொன்னியா 3 விரல் ஒன்னு சொல்லுது இல்லையா? நாம ஒரு விரல் கொண்டு ஒருத்தருடைய குற்றத்தை சொல்லும் போது 3 விரல் நம்ம குற்றத்தை சொல்லுது. நீதான் மோசமானவன், நீதான் குற்றவாளி, நீதான் பாவி, நீதான் வந்து பௌதிகவாதி, நீதான் புலம்பத்துக்கு ஆகும். சோ அதனால இந்த விரலை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. இந்த விரலை எந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்தும். யஜ்யம் பண்ணும்போது பாருங்க, யஜ்யம் பண்ணும்போது இந்த விரல் யூஸ் பண்ண மாட்டார். இப்படிதான் மான் முத்ரா. இது மான்மார் இருக்கு. மான் முத்ரா. இந்த யஜ்யத்துல ஆவிர்வாகம் பண்ணுவாங்க. யஜ்யத்துல வந்து பார்லி, எள்ளு இதெல்லாம் போடும்போது இப்படி எடுத்து போடும். இந்த விரல் யூஸ் பண்றதே இல்லை. சாண்டிங் பண்ணும்போது இந்த விரல் யூஸ் பண்றது இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். பகவானுக்கு ஆர்த்தி பண்ணும்போது இந்த விரல் யூஸ் பண்றது இல்லை. இப்படிதான் தூவ பிடிச்சி, இப்படிதான் இந்த விரல் யூஸ் பண்றது இல்லை. இது ரொம்ப அசுத்தமானது. அப்போ இது புலன்களை தூய்மை பண்ணணும். இந்த கை இருக்கு இல்லையா, இது அசுத்தமாயிருச்சு, கரை படிச்சிருச்சு. இந்த கையை வச்சுக்கிட்டு புலன்பத்துக்கு பயன்படுத்திட்டு நிறைய பேர் உழைக்கிறாங்க. கை வந்து உழைக்கிறது இல்லையா, ஒர்க்கிங் சென்ஸ், செயல் புலன். இந்த கை எதுக்கு பயன்படுத்துறாங்க? உழைக்கிறதுக்காக. ஆனா யாருக்காக உழைக்கணும், ஏன் உழைக்கணும்னு தெரியல. அதான் இங்க ப்ரோப்பா சொன்னாரு. மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? மலேசியால பாக்குறோம், நிக்காம கார் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான கார் இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது. நிக்கிறதே இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க போறாங்க? சம்பாதிக்கிறதுக்காக. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கே போறாங்க. ப்ரோப்பா சொல்ல ஒரு கிளாஸ்ல, ஈவன் எவ்ரிடே சம்படி இஸ் டிராவலிங் இந்த ஃபிளைட் எவ்ரிடே. ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க இருக்காங்க. எவ்ரிடே வேலைக்கு போறதுக்காக ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. இங்க கார் எடுத்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போறாங்க. சிலர் வந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறாங்க. ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறாங்க. சிலர் வந்து வேலைக்காக ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடி ஓடி உழைக்கிறாங்க, உழைச்சுக்கிட்டே இருக்கு. எதுக்காக? அந்த நைட் வந்து சென்சேஜர் டே ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. பகல் ஃபுல்லா வேலை பார்த்து அந்த கம்பெனியோடைய
முதலாளி என்ன பண்ணிடுறாரு, இவரை பிளட் பூரா சக் பண்ணிடுவார். வேலைக்காரங்களை வந்து உறிஞ்சிடுவாங்க. ஓ, நீங்க என்கிட்ட வேலைக்கு வந்திருக்கீங்க, கஷ்டப்பட வேண்டாம், அப்படி சும்மா உட்காந்துக்கங்க, ஃப்ரீயா எல்லாம் வேலை பாருங்க, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? எந்த ஓனராவது வாங்க வாங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா உட்காந்துட்ட போது நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றேன். யாரு எந்த அளவுக்கு அவனை புளியலாம் இல்லையா, எந்த அளவுக்கு அவனை ஒழிஞ்சிடலாம். இப்படி பகல் பூரா உழைப்புல போயிருச்சு எனர்ஜி பூரா. இந்த செயல் புலன்கள் என்ன ஆகுது, பகல் பூரா உழைப்புல போயிடுச்சு. ராத்திரி ஆனா மது, மங்கை, மாது, சூது எல்லாம் இது. ஆமா, ராத்திரி பூரா பெண்கள், போதை, புலின்பம், அதுல போயிடுச்சு. இப்படி டே அண்ட் நைட்டு, டே அண்ட் நைட் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒர்க்கிங் லைக் டாங்கி, கழுத மாதிரி உழைக்கிறாங்க பிரபர். கழுத மாதிரி. கழுத என்ன பண்ணும், டே ஃபுல்லா ஒர்க் பண்ணும். அந்த வெண்ணா இருக்காருல்ல, துணி துவைக்கிறவர், அவர் கழுத மேல நிறைய துணியை வைப்பாரு. இவர் இதை நகர்த்தி கூட்டிட்டு போகணும். அது கழுத என்ன பண்ணும், சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடும். அவருக்கு என்ன பண்ணுவாரு, முன்னாடி ஒரு கேரட்டை கட்டி தொங்க விட்டுருவார். இந்த கேரட்டை நோக்கி கழுத போகும்போது கேரட் முன்னாடி போகும். ஓ, நான் கொஞ்சம் முன்னாடி போனா கேரட் கிடைக்கும், அந்த கேரட்டை ஃபாலோ பண்ணிட்டே போகும் அந்த கழுதை. கடைசியில அந்த ரிவருக்கு வந்துடும். ரிவர் வந்தோடனே, ஆறு வந்தோடனே வெண்ணா வந்து கழட்டி விட்டுருவாரு. அது போய் அங்க கொஞ்சம் புல்லெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும். திரும்பி துணியெல்லாம் துவைச்சிட்டு கழுத மேல வச்சுட்டு திரும்பி கேரட் கட்டி விட்டுருவாரு. அது கேரட் பிடிக்க போகும், அது முன்னாடி போயிட்டு. ஆனா அது கழுத, ஏன் அது கழுத, அட இந்த புல் தர என்னோட ஊர்லயே இருந்ததே, நான் எல்லா இடத்துலயும் இருக்கு, நான் ஏன் இவன் பின்னாடி போகணும், அதுக்கு தெரியல. தற்போது சவீர் பரா உஷ்ட கரை புருஷ பசு ச ஸ்வ வீர் பராகா. 4 மிருகம் பாகவதம் சொல்லுது. மனுஷங்க மனுஷங்க இந்த மாதிரி தான் வாழ்றாங்க. நாய் மாதிரி, பன்றி மாதிரி, ஒட்டகம் மாதிரி, கழுத மாதிரி. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா உண்மை. பாகவதம் என்ன சொல்லுது, இந்த கழுதை இருக்க, கழுதை உழைச்சு உழைச்சு செத்து போயிடும். அதுக்கு தெரியாது நான் ஏன் இப்படி உழைக்கணும், எனக்கு தேவையான புல்லுதான் எல்லா தர புல்லா இருக்க, எல்லா பக்கம் இருக்கேன். மலேசியால எங்க பார்த்தாலும் புல் தரையா இருக்கேன், அது ஏன் போய் கார் எடுத்துட்டு போகணும் இல்லையா? அது இருக்கிற இடத்துல சாப்பிட்டுக்கலாமே. ஆனா அது கழுதை கேட்காது. அதான் கழுதை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒட்டகம், கேமல். இந்த ஒட்டகம் என்ன பண்ணும், பாலைவனத்துல ஓடும் தண்ணி தாகம் எடுத்துட்டு. அது தண்ணி இருக்குன்னு போவோம், அங்க தண்ணியே இருக்காது. ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், தூரத்துல இருந்து பார்த்தா மிராக்கிள், மிரேஜ் மிரேஜ் மிரேஜ், காணல் நீர். தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அது போய் ஏமாந்து போயிடும். அப்புறமே சப்பாத்தி கிள்ளி போய் கடிக்கும், அதுல தண்ணி இருக்குன்னு. ஆனா சப்பாத்தி கிள்ளி முள்ள இருந்து நாக்குல குத்தும், அப்போ ஒட்டகத்தோட நாக்குல பிளட் வரும். ஒட்டகம் என்ன நினைக்குது, சப்பாத்தி கிள்ளி டேஸ்டா இருக்குன்னு திரும்ப திரும்ப போய் கடிக்குது. அதுதான் நம்ம நிலைமை மெட்டீரியல் வேல்ல. மெட்டீரியல் வேல்ல ஹாப்பினஸே கிடையாது, ஆனா சந்தோஷம் இருக்கிற மாதிரி ஓடுறது பின்னாடி. அதுதான் காட்சி பிழை, மாயா. இப்படிதான் லைஃப் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த கரங்கள், கரங்கள் வந்து, கை வந்து கிருஷ்ணருடைய கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காக. அம்பரீஷ் மகாராஜ் அப்படிதான் பண்ணு. அம்பரீஷ் மகாராஜா வந்து, அவருக்கு சேவை பண்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, சர்வன்ஸ். ஆனா அவர் பர்சனலா போய் கோயிலை சுத்தப்படுத்துவார். அவர் கையில துடைப்பார், தொடப்ப எடுத்து கோயிலை கூட்டுவார், அப்புறம் கோயிலை சுத்தப்படுத்துவார். பிரதாபருத்ர மகாராஜாவுக்கு சைத்தன்ய மகாபுரு கருணையை கொடுக்க மாட்டேன்ட்டார், அவர் ஒரு ராஜான்னு சொல்லி. அப்ப எப்ப பிரதாபருத்ர மகாராஜுக்கு மகாபுரு கருணை கிடைச்சது, அவர் பாக்குறாரு ஜெகநாத தேர் முன்னாடி ரோடு கூட்டிட்டு இருக்காரு. அப்பதான் மகாபுரு பார்த்தாரு, இவருக்கு ராஜாங்கிற கருவம் இல்ல, உண்மையாலுமே. ஆக்சுவலி மகாபுருக்கு தெரியும் பிரதாப் ருத்ரா வந்து பியூர் டிவோட்டி. ஆனா மகாபுரு இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இவர் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் இல்ல. ஆக்சுவலி இந்த ராஜாக்கள்லாம் வந்து ரொம்ப பௌதிகவாதியா இருப்பாங்க. தலைவர்கள்லாம் ஹார்ட் கோர் கிராஸ் மெட்டீரியலிஸ்டிக், ரொம்ப கடுமையான பௌதிகவாதி. ஆனா பிரதாப் ருத்ராஜா அந்த மாதிரி ஒரு பௌதிகவாதி இல்ல, அவர் ஒரு தூய பக்தர். மகாபிரபு வந்து அவர் பக்தியை உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அவரை அவரை பார்க்க மாட்டேன், நான் அவரை பார்க்க மாட்டேன், அவரோட பழக மாட்டேன். பக்தர்கள்லாம் போய் சொன்னாலும் மகாபிரபு கேட்க மாட்டேங்குது. நீங்க யாராவது வந்து என்ன தொந்தரவு பண்ணீங்க, நான் போய் கடல்ல குதிச்சிருவேன்ட்டார். புரியல, பூரி கடல்ல போய் குதிச்சு இந்த உடலை விட்டுருவேன்.
நான் போயிருவேன், அப்படி நீங்க என்ன பார்க்கவே முடியாது. அதுக்கு பயந்துட்டே பக்தர்களா ஒண்ணுமே சொல்ல மகாபிரபு. ஆனா மகாபிரபு முடிவு பண்ணிட்டாரு, ஒரு நாள் பிரதாபருதருக்கு கருணை கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் பாக்குற ரத யாத்திரப்போ, ரத யாத்திரப்போ மகாபிரபு நடனம் ஆடிட்டு இருக்காரு ஜெகநாதர் முன்னாடி. பிரதாபருத ராஜா வந்து ஒரு தொடப்பை எடுத்து ரோடு கூட்டுறாரு, ரத வீதியை வந்து சுத்தம் பண்றாரு. அப்பவே மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் பிரதாபருத ராஜா என்ன பண்ணாரு, ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சாதாரண வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு மகாபிரபு வந்து ஜெகநாத் கார்டன்ல படுத்திருக்காரு. கீர்த்தன்லாம் பாடி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார். ரதம் போயிட்டு இருந்தது, ரதம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த கார்டன் முன்னாடி. ஜெகநாதர் போகாலாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு. ஜெகநாதர் போகா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மகாபிரபு வந்து இந்த தோட்டத்துல அப்படியே ஓய்வு எடுக்கிறார். அப்ப பிரதாபருத ராஜா வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மகாபிரபு பாதத்துல உட்காந்துட்டு அப்படி பாதத்தை பிடிச்சு விடுறாரு. அப்புறம் கோபிகா கீதம் பாடுறாரு. தவ கதா அமிர்தம் தப்ப தப்த ஜீவனம் உவிகிருணந்தியே பூரிராஜனா. கோபிகா கீதம் பாடுறாரு. மகாபிரபு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. யார் நீ, யார் நீ, நீங்க யார் சொல்லுங்க, நீங்க யாரு, இப்படி வந்து நீங்க வந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்குறீங்க, நீங்க கோபிகா கீதம் பாடி எனக்கு சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்ல, நீங்க வந்து கோபிகா கீதம் பாடி ஜெகநாதரை மகிழ்விக்கிறீங்க. ஜெகநாதர் மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே மங்களமானவர், பூரிடா பூரிடா, நீ இந்த உலகத்துக்கே மங்களமான யார் நீ, நீ யாரு சொல்லு. அவர் பிரதாப் என்ன சொன்னாரு, ஐ ஆம் த கிரேட் கிங் ஆஃப் ஒரிசா. நோ, பிரதாப் ருத்ராஜ் அப்படி சொல்லல. பிரதாப் ருத்ராஜ் என்ன சொன்னாரு, ஓ மகாபிரபு, நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாபிரபு அப்படி கட்டி தழுவிட்டார் பிரதாபருத்ரா. அவருக்கு பொய் அகங்காரம் இல்ல. பிரதாபருத்ர ராஜாவுக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தன், நான் ஒரு மன்னன் அப்படிங்கிற பொய் அகங்காரம் இல்லை. நான் ஒரிசாவுடைய ராஜா, நோ. சோ பிரதாபருத்ர ராஜா வந்து மகாபிரபுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் சொன்னார். அம்பரீஷ் மகாராஜா அதே மாதிரிதான் தன் கைகளை வந்து கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்தும். அடுத்தது, அதன் பிறகு அசைவை கட்டுப்படுத்த அவர் விரும்பியதால் அவரது பாதங்கள் தோற்றத்துக்கு வந்தன. அந்த பாதங்கள் இருப்பதால், அவருக்கு பாதங்கள் இருப்பதால் ஆளும் மூர்த்தியான விஷ்ணு தோற்றுவிக்கப்பட்டார். இந்த செயலின் மீதான அவரது சொந்த மேற்பார்வையினால் எல்லா வகையான மனிதர்களுக்கும் சுறுசுறுப்பாக அவரவர் வர்ணாசிரமுடைய கடமைகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு ஓடுறாங்கல்ல. எப்படி ஓடுறாங்க, பாதம் இருந்தாதான் ஓட முடியும். வெறும் முண்டை மட்டும் ஓடுப்பா, கால் இல்லாம, கால் இல்லாம முண்டை மட்டும் ஓடாது, கால் இருந்தாதான் ஓட முடியும். வீல்ல ஓடுறதுக்கு கால் வேணும், கால் எக்ஸலேட்டர் கொடுத்தாதானே ஓடும். மிருகங்கள்ல 4 கால்ல ஓடுது, நேத்து பேசிட்டு இருந்தேன் இல்லையா. மிருகங்கள்ல 4 கால்ல ஓடுது, மனுஷன் 4 வீல்ல ஓடுறான். அந்த 4 வீல்ல ஓடினாலும் எக்ஸலேட்டர் கொடுத்தாதான் ஓடும். அப்ப காலு, இந்த கால் எப்படி, இந்த காலையும் பகவானை சேவையில் ஈடுபடுத்தும், கோயிலுக்கு நடந்து போறது. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, பகவானும் மலை மேல பிரதிஷ்டை பண்ணிருந்தாங்க. திருப்பதி பாலாஜி, நிறைய விக்கிரகம் வந்து சோளிங்கர் நரசிம்மதேவ், அங்க சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு சென்னை பக்கத்துல, அரக்கோணம் பக்கம். அந்த நரசிம்மர் மலை மேல உட்கார்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட 3000 படி என்னமோ மேல ஏறணும். அப்படிலாம் வந்து பாதத்தை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தினார். நம்மால் ரொம்ப புத்திசாலி, அதையும் உடைச்சு ரோடு போட்டார் கார் போறது. பட் என்ன பண்ணாங்க, பகவான் மலை மேல உட்கார்ந்து இருந்தாரு. எதுக்கு, இந்த ஜீவாத்மா பாத சேவனம் பண்ணட்டும். நவவித பக்தி இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு பாத சேவனம். பாத சேவனத்துல 2 மீனிங் இருக்கு. ஒண்ணு பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்றது. பாத சேவனம்னா பகவானுடைய பாதத்துக்கு சேவை பண்றது, அவருடைய தாமரை பாதம். அதுக்கப்புறம் நம்முடைய பாதத்தை பகவானுடைய சேவையில் ஈடுபடுது. கோயிலுக்கு நடந்து போறது, மலை ஏறி போறது, பரிக்கிரமா பண்றது. பரிக்கிரமா பண்றாங்கல்ல, மாயாப்பூர் பரிக்கிரமா, விரஜமண்டல் பரிக்கிரமா, கௌரமண்டல் பரிக்கிரமா. பரிக்கிரமானது கிரிவலம், கிரிவலம் வருது, கோவர்த்தன் பரிக்கிரமா. பாதங்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது. இல்லாட்டி இந்த பாதம் என்ன பண்ணும், புலன்பத்துக்கு பின்னாடி ஓடும். இந்த புலன்களை வந்து நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தலைன்னா அது இமீடியட்டா என்ன பண்ணும், மாயாவோட சேவைக்கு போகும். ஓ ஏதோ இங்க ஒரு அழகான பளபளப்பான மெட்டீரியல் நேச்சர் அட்ராக்ட் பண்ணுது, புலன்கள் அங்க ஓடும்.
அதனால இந்த பாதங்களை வந்து கிருஷ்ணருடைய சேவை. பகவானுடைய பாதம் வந்து தாமரை பாதம். அந்த பாதத்தை அடைக்கலம் பெற்றவர்கள் மீண்டும் இந்த ஜட உலகத்துல பிறவி எடுக்கிறதே இல்லை. சமாசிரிதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வத்ச பரம் பதம் 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 யத்மி பதம் நதேஷா. நம்ம காலடி வைக்கிறோம் இல்லையா அந்த ஜட உலகத்துல, நம்ம ஜட உலகத்துல வைக்கிற ஓரொரு காலடியும் பதம் பதம், ஓரொரு ஸ்டெப்பும் டேஞ்சர். எப்ப என்ன நடக்கும் தெரியாது, எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம இந்த உலகத்துல வைக்கிற ஓரொரு அடியும், நம்ம ஓரொரு ஸ்டெப்பும் ஆபத்து நிறைந்தது. இந்த ஜட உலகமே ஆபத்து நிறைந்ததுதான், துன்பம் நிறைந்ததுதான். எப்போ என்னுடைய கர்மா எந்த மாதிரி என் மேல செயல்படும் தெரியாது, எப்ப எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரும் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணணும், சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி. கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டால் என்ன ஆகும்? யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை பற்றிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதிக துன்பம் எல்லாம் கன்று குட்டியோடைய காலடியில் தேங்கின தண்ணி பாரு. கன்று குட்டியோடைய காலடியில் தண்ணி தேங்கிச்சுன்னா ஒரு சின்ன குழந்தை கூட கிராஸ் பண்ணிடும். ஒரு 5 year old child, 5 வயசு குழந்தை கூட ஒரு கண்ணுக்குட்டியோட காலடி, கண்ணுக்குட்டி பாதை இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இது வந்து ஒரு மண்ணுல பதியும் போது அங்க ஒரு குழி ஆகும், அதுல மழை பெஞ்ச தண்ணி நிற்கும், அதை சின்ன குழந்தை கூட கிராஸ். யாருக்கு? பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைஞ்சவங்களுக்கு இந்த பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற துன்பம் எல்லாம் இவ்வளவுண்டாயிரும், இன்சிக்னிபிகன்ட், கண்ணுக்கு தெரியாம. ஆனா சரணடையாதவங்க, பகவானுடைய தாமரை பார்த்த சரணடையாதவங்க இந்த பௌதிக உலக துன்பம் எல்லாம் பெரிய சாகர மாதிரி, கடல் மாதிரி, நீந்தவே முடியாது, மூழ்கித்தான் போகும். யாரெல்லாம் கிருஷ்ணருடைய தாமரை பார்த்து சரணடையிலையோ அவங்களுக்கு வந்து இந்த பௌதிக துன்பம் எல்லாம் ஒரு பெரும் கடல் மாதிரி. எப்பேற்பட்ட நீச்சல் வீரனை தூக்கி போட்டாலும் மூழ்கி போயிடுவான். கோயில நான் பெரிய நீச்சல்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கேன், என்னை கூட நடுக்கடல்ல போடுங்க, மூழ்கிடுவோம், நீந்தியெல்லாம் வர முடியாது இல்லையா. நான் வந்து நீச்சல்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், என்னை நடுக்கடல்ல கொண்டு விடுங்க, நான் நீந்தி வந்துறேன்னு சொல்ல முடியுமா? மூழ்கிடுவோம். யானை கொண்டு போய் கடல்ல போட்டா அது பந்து மாதிரி உருண்டு போயிடும், அதெல்லாம் நீந்தியெல்லாம் வர முடியும். சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிருஷ்ணரை சரணடையிலைனா இந்த சம்சார சாகரத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. முராரி, முரா என்ற அசுரனை வதம் செய்து முராரி. சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதீர் வத்ச பரம் பதம் 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 யத் விபதம் நதேஷா. இப்போ பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைஞ்சிருந்தா இந்த உலக துன்பம் எல்லாம் ஒரு சின்ன கண்ணுக்குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி மாதிரி கிராஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அது பெரிய சமுத்திரம் மாதிரி உள்ள மூழ்கி மூழ்கி போராடிட்டு வெளியே வர முடியாம உயிருக்கு போராடு, தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கிறது. அதனால இந்த புலன்களை வந்து செயல் புலன்களை நான் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும், அப்பதான் அது விடுபடும். யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்நியத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததத்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவோடைய திருப்திக்காக யார் செயலாற்றுறாங்களோ அவங்க செயல் வினையில மாற்றதே இல்லை, தப்பிச்சுக்குவாங்க. அப்படி செய்யாதவங்க அதுல பந்தப்பட்டுருவோம். அதனால நம்ம செயல் புலன்களை கை காலு இதெல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். எவ்வளவுக்கு நம்ம புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறோமோ அவ்வளவுக்கு நம்ம அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபடும். இல்லாட்டி அதை கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள் வந்து கொடூரமானது, கொடியது. புலன்கள் பின்னாடி தான் ஓடுறீங்க. புரோபா சொன்னார் பொருளுரையில, எல்லாருமே புலன்கள் பின்னாடி, புலன்பத்து பின்னாடி ஓடுறாங்க. ஆனா கடைசியில் ஏமாற்றம். அந்த ஒட்டகம் ஓடின மாதிரிதான், ஒட்டகம் தண்ணி இருக்குன்னு போடி போய் ஏமாந்துச்சு இல்லையா, அதே மாதிரிதான் எல்லாரும் புலன்பத்துக்கு பின்னாடி போய் ஏமாந்து போறாங்க. ஆனா இது ஏமாற்றம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இல்லையே, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க லைஃப், அதுதான் முட்டாள்தனம், அறியாம. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன என்ன எப்ப பாரு ஜட உலகம் துன்பமானதுன்னு சொல்றீங்க,
ஜட உலகம் துன்பமானது, இங்க கஷ்டம், துன்பம், நிம்மதி இல்ல. நோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பளம் வாங்குறேன், நைட் ஆனா நான் என்ஜாய் பண்றேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன இருக்கு? நான் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படி நினைக்கிறியா? அதே ஒரு முட்டாள்தனம் தான். அதுதான் பிரபுபா சொன்னார். பிரபுபா இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 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 பர்சன், ஒரு ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்டார், சாமிஜி, யூ ஆர் சேயிங் இஃப் யூ ஆர் நாட் சர்விங் கிருஷ்ணா, you are denying Krishna, or you are not become servant of Krishna. You are wasting your human life. The next birth you become a dog. Instead of serving God, instead of serving God, you are serving dog. Therefore, next life you become a dog. பிரபா சொன்னாரு, நீங்க இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு, இது கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தாம நீங்க நாய்க்கு சேவை பண்ண, நீங்க நாயாப்தான் பிறப்பீங்க. உடனே அவர் சொல்றாரு, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நான் நாயா பிறந்த என்ன, நான் என்ன தெரியவா போகுது எனக்கு? நான் இந்த லைஃப்ல என்ஜாய் பண்றேன். திஸ் டைம் ஐம் கோயிங் டு என்ஜாய். தென் வாட் இஸ் வை ஐ ஹேவ் டு வரி அபவுட் மை நெக்ஸ்ட் லைஃப், நெக்ஸ்ட் பர்த்? நான் எதுக்கு அடுத்த பிறவியை பத்தி கவலைப்படணும்? நான் இந்த பிறவில அனுபவிச்சுட்டு போயிடுறேன். அடுத்த பிறவி நாயா போனா என்ன பிரச்சனை? திஸ் இஸ் கால் இக்னோரன்ஸ். இதான் அறியாமை. இதுதான் ஃபூலிஷ்னஸ். இதுதான் அறியாமை. நான் இந்த பிறவியில மனுஷ உடல் கிடைச்சிருக்கு, நான் அனுபவிச்சுட்டு போறேன். அடுத்த பிறவில நாயா போனா என்ன பிரச்சனை? போயிட்டு போறேன் அப்படிங்கிறேன். இதுதான் அறியாமை. சோ மாயாசக்தி எப்படி ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணிருக்கு. மாயாவுடைய கவர்ச்சியில மயங்கி போயிருக்கிறவன் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணும். இந்த ஜட உலகத்தை அடக்கி ஆளணும், ஜட உலகத்தை அனுபவிக்கணும். அதுக்கு திட்டம் போட்டுட்டே இருக்க. அதனால மறுபிறவியை பற்றியோ அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன ஆக போறோம் அதை பத்திலாம் அவர் கவலை இல்லை. அதை பத்தில நான் கவலைப்படுது. என்ஜாய் பண்ணு. பட் இது ரியல் ஹாப்பினஸ் இல்ல, இது சந்தோஷம் இல்ல. அது புரிய மாட்டேங்குது. நிம்மதியா இருக்க முடியலன்னா புரிய மாட்டேங்குது. நிம்மதியா இருக்கிறதா ஒரு கற்பனையில வாழ்றாரு. இந்த புலன்ப வாழ்க்கை ஒரு கற்பனையான வாழ்க்கை தான். புலன்ப வாழ்க்கையில யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. துக்க யோனியவேன்னு சொல்லுச்சு. எய் சம்பர்ஷஜா யோகா போகா, எய் சம்பர்ஷஜா போகா துக்க யோனியவையே. புலன்ப வாழ்க்கை துன்பம் தான் தரும். ஏன்னா அதுக்கு தொடக்கம் இருக்க, முடிவு இருக்காருச்சுன்னா புத்திசாலி அதுக்கு பின்னாடி போக மாட்டாங்க. அதனால அந்த இங்க என்ன சொல்ல வராரு பகவான், இங்க என்ன சொல்ல வராரு சுகதேவ கோஸ்வாமி? இந்த பிரபஞ்சம் இயங்குதுன்னா அந்த விராட புருஷன் இயங்க போய்தான் இயங்குது. விராட புருஷன் பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் அல்ல. அவரு விராட புருஷன் பகவானுடைய பௌதிக தோற்றம். அந்த பௌதிக தோற்றம் இயங்கணும்னா விராட புருஷன் இயங்கணும். விராட புருஷன் இயங்கணும்னா கிருஷ்ணர் நினைக்கணும். கிருஷ்ணா விரும்பினாதான் விராட புருஷன் இயங்குவார். விராட புருஷன் இயங்குனாதான் ஜட இயற்கை இயங்கும். ஜட இயற்கை இயங்குனாதான் நமக்கு புலன்கள் செயல்படும். புலன்கள் செயல்பட்டாதான் அனுபவிக்க முடியும். ஆனா நான் உண்மையான அனுபவிப்பாளர் இல்லைங்கிறது உணரணும். நான் உண்மையான அனுபவிப்பாளர் இல்ல. இந்த புலன்கள் கொடியது. புலன்கள் ரொம்ப கொடியது, கொடூரமானது. அது ஒரு பாய்சன் ஸ்னேக், ஒரு விஷப்பாம்பு போல புலன்கள். பாம்பை கண்டா பயந்துக்கிறோம்ல. யாராவது பாம்பை கண்டா எனக்கெல்லாம் பாம்பு இல்ல, பயம் கிடையாது. எவ்ரிபடி இஸ் அப்ரைட். எல்லாருக்கும் எவ்ரி ஒன் ஃபியர். யாருக்கு பாம்பை பார்த்தாலும் பயம் வரும். ஆனா சினிமாவில் நடிக்கிற பாம்புக்கு ஏன் அந்த ஹீரோக்கு பயம் வர மாட்டேங்குது? சினிமால ஹீரோ பாம்பு கூட விளையாடுறாரு, பாம்பை கழுத்துல போட்டுக்கிறாரு, பாம்பு கூட நடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. ஏன் ஏன் ஹீரோவுக்கு பாம்பு மேல பயம் இல்ல? ஏன்னா அந்த விஷம் பூரா பிடிக்கிட்டாங்க. பாம்புக்கு பல்ல விஷம் இருக்கு. அந்த பல்ல பிடிக்கிட்டா விஷம் போயாச்சு. தென் யார் வேணா போய் விளையாடலாம். அந்த மாதிரிதான் புலன்கள் விஷம் உள்ள பாம்பு மாதிரி. புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடுத்தினா அது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி. துர்த இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. பிரபோதானந்த சரஸ்வதி மகாராஜ் சொல்றாரு, துர்த இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. இந்த புலன்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாய்சனஸ் ஸ்னேக், கொடூரமான விஷ பாம்பு. நம் புலன்கள் அது எனி டைம் குத்திரும். அப்ப என்ன பண்ணணும்? பாம்புக்கு பல்ல பிடுங்கணும். பல்ல புடுங்கிட்டா பாம்பு கண்டு பயந்துக்க வேண்டாம். நம் புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில தொடர்ந்து ஈடுபடுத்த அது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆகணும். தென் அதுக்கப்புறம் பயந்துக்க வேண்டாம். ஓகே இந்த கண்ணு வேற எதுவும் பார்க்காது,
இந்த காது வேற எதுவும் கேட்காது, இந்த வாய் வேற எதுவும் பேசாது, ஏன்னா பல்ல பிடிக்காச்சு. அந்த மாதிரி நம் பௌதிக ஆசைகளை களையணும் மனசு. ஏன்னா பௌதிக ஆசை, புலனின்பம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால புலன்கள் அந்த பக்கம் ஓடுது. தியாயுதோ விஷயான் பும்சகன்னு சொல்ற. தியாயுதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயுது. புலனின்ப பொருட்களால் கவரப்பட்டு புலன்கள் அதுக்கு அடிமையாகும் போது என்ன ஆகுது அடுத்தது? தியாயுதோ விஷயான் பும்ச சங்கஸ்தே சங்கா சஞ்சாயதே காமா. ஸ்ட்ராங் டிசைர், அனுபவிக்கணும். ஓ எனக்கு புலன் இருக்கு, அனுபவிக்க தானே கொடுத்துருக்கு, அனுபவிங்க. நோ, நீங்க அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கலாம்? கிருஷ்ணருக்கு சேவை செய்து அவரை திருப்திப்படுத்தி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும். அதுதான் ரியல் ஹாப்பினஸ். ஆனா என்ன பண்ணிடுறாங்க? கிருஷ்ணரை விட்டுட்டு அனுபவிக்கணும்னு பாரு, அது நடக்காது. கிருஷ்ணா விட்டுட்டு நம்ம அனுபவிக்க முடியாது. சோ அப்படி நிறைவேறாம போகும்போது என்ன ஆகுது? காம குரோதோ பிஜாயது. ஆசை நிறைவேற போகும்போது கோபம் ஆகுது. கோபம் வரும்போது நினைவு இழந்துருது. யார்கிட்ட இருக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன நடக்குது எல்லாம் மறந்து. தன் எவ்ரி திங் புத்தி நாசம், புத்தி நாசா பண்ணிச்சு, எல்லாம் வீணா போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் புலன்களை அதன் போக்குல போக விடவே கூடாது. புலன்களை அதன் போக்குல போக விடக்கூடாது. மனதை அது பின்னாடி போக விடக்கூடாது. புத்தி மனது பின்னாடி போக விடக்கூடாது. இதெல்லாம் ஆத்மா கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த புலன்பு அனுபவிக்கிறதுக்காக இங்க வரல, நான் கிருஷ்ணனை சேவை பண்றதுக்காக வந்திருக்கேன். இதை ஞாபகம். காமேஷ்ய நான் இந்திரிய பிரித்தி லாபோ ஜீவே ஆவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோய் சேசகர். இந்த மனித வாழ்க்கையை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, ஏன் இந்த புலன்கள் என்ன இப்படி வாட்டுது? சோ இப்படி இங்க என்ன சொல்லியிருக்கு? அது அவங்களும் கை கால்லாம் கொடுத்துருக்கு, செயல் புலன்கள்லாம் இருக்கு. அவங்கவுங்க தர்மத்தை அறிஞ்சுக்கிட்டு அது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடும். ஒரு பிராமணர் வந்து தன் கை காலை வந்து கோயில்ல வந்து பகவானுக்கு ஆர்த்தி பண்றதுக்கு, சாஸ்திரம் கத்துக் கொடுக்கறதுக்கு, யஜ்யம் பண்றதுக்கெல்லாம் பயன்படுத்தும். ஒரு ராஜா வந்து தன் கை கால்களை வந்து குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கா, ஒரு வியாபாரி தன் கை கால்களை வந்து தானியங்களை உற்பத்தி பண்றதுக்கும் பசுவை பராமரிக்கிறதுக்கும், ஒரு சூதரன் தன் கை காலை கிருஷ்ணருக்கு உழைக்கிறதுக்காக, இப்படி அவங்கவுங்க வர்ணாசிரம கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த வர்ணாசிரம கொள்கையை ஒழுங்கா நிறைவேற்றுறது மூலமா அவ கிருஷ்ணரை அடையலாம். தர்ம சனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாசியா நோற்பாதையை தேதிரதியும் சமையை வகிக்கிறது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நம்முடைய தர்மம் எதுக்காகனா விஷ்ணு திருப்திப்படுத்துறது தான், இல்லாட்டி அது வேஸ்ட் ஆஃப் டைம். வர்ணாசிரம அதப்பும்பே திருஷ்டா வர்ணாசிரம விபாகஷா ஷானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். பகவானை திருப்திப்படுத்துறதா வர்ணாசிரம. ஆனா கலியுகத்துல எல்லாம் சூத்திரன் ஆயிட்டு. கலியுகத்துல பர்ஃபெக்ட் பிராமணா உள்ள, பர்ஃபெக்ட் சத்ரியா உள்ள, பர்ஃபெக்ட் சூத்ரா உள்ள, எவ்ரி ஒன் இஸ் எவ்ரி ஒன் பர்ஃபெக்ட் வைஷ்யா இல்ல, எவ்ரி ஒன் பிகம் சூத்ரா. எல்லாம் தலையில்லாத முண்டம் இல்லாத கால் மட்டும்தான் இருக்கு. சொசைட்டி வந்து எப்படி இருக்கு? தலையில்லாத முண்டமும் காலும் தான் சுத்திட்டு இருக்கு கலியுகத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடந்து போறவங்க எல்லாம் தலையில்லாத முண்டமா போனா எப்படி இருக்கு பாருங்க. சுபாரத் சிரிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் தலை கை கால் இல்லாம முண்டமா மட்டும் போறாங்க. அப்படிதான் கலியுகம். காரணம் என்னன்னா, சமுதாயத்துல பிராமணா இல்ல, பிராமணா இல்ல, சத்திரியா இல்ல, வைசியா இல்ல, எவ்ரி ஒன் பிகம் சூத்ரா. கால் மட்டும் நடந்து போகுது, அவ்வளவுதான். கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு, கால் மட்டும் நடந்து வர எப்படி இருக்குன்னு. இந்த ராமாயண காலத்துல ஒருத்தர் இருந்தார், கபந்தன், ஒரு அரக்கன். கபந்தன். கபந்தன் எப்படின்னா, அவருக்கு இந்திரன் வந்து அவருக்கு பனிஷ் பண்ணிடுவார். இந்திரன் வந்து அந்த அரக்கனை வந்து தண்டனை பண்ணி, அந்த அரக்கன் வந்து இந்திரன்ட்ட சரணடைஞ்சிருவார். அப்ப இந்திரன் என்ன பண்ணுவாரு? அவர் தலையெல்லாம் வெட்டிட்டார். கபந்தனுடைய தலையெல்லாம் வெட்டினா வெறும் வயிறு மட்டும்தான் இருக்கு. அந்த கபந்தன் வந்து அலறாரு, ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி உயிர் வாழ்வேன்? சரி பொழைச்சு போ. நான் எங்க பொழைக்கிறது, தலையெல்லாம் வெட்டியாச்சே. அப்புறம் என்ன பண்ணாரு? வயிறுக்கு நடுவில் ஒரு வாய் வச்சுட்டாரு. இந்திரா என்ன பண்ணாரு? கபந்தனுடைய வயிறுக்கு நடுவில் ஒரு வாய், ரெண்டு கை, ரெண்டு கை இப்படி நீளமா, அந்த எந்த இது ஃபைரோடா, ஃபைரோடு தான் அவர் சொன்னாரு. கேஎல் போற ஃபைரோடு, கேஎல் போற எக்ஸ்பிரஸ் வே இருக்குல்ல, கேஎல் போற எக்ஸ்பிரஸ் வே மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை அரக்க எப்படி எதிர்ப்பாரு. ரெண்டு பக்கம் ரெண்டு பெரிய பாலம் மாதிரி கை.
சரம்பான்ல இருந்து அந்த எண்ணெய் ஹில் அது ஸ்பிரிங் ஹில் வரைக்கும் வர்ற மாதிரி ரெண்டு கை, நடுவுல ஒரு பெரிய வயிறு, அதுக்கு நடுவுல ஒரு வாய். இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க? ராமாயணத்துல இருக்காரு. அவன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு பசிக்கும் போது அந்த கையில என்ன எட்டுதோ எடுத்து வாயில போட்டுக்குவான். அந்த மாதிரிதான் கலியுகத்துல மக்கள் எல்லாம் தலையில்லா முண்டமா திரியிறாங்க. அப்ப கலியுகத்துல பிராமணருக்கு பற்றாக்குறை, நல்ல திறமை வாய்ந்த அரசர்களுக்கு, மன்னர்களுக்கு, நிர்வாகிகள், தலைவர்களுக்கு பற்றாக்குறை, தானியங்களையும் பசுக்களையும் உற்பத்தி பண்ணி பராமரிக்க வேண்டிய வைசியருக்கு பற்றாக்குறை, கலோ சூத்திர சம்பவம். அதனால வர்ணாசிரம சிஸ்டம் வந்து கலியுகத்துல ஏறக்குறைய டேமேஜ் ஆயிடுச்சு. வர்ணா சிஸ்டமே சீர்குலைந்து விட்டது. இங்க யாராலும் வர்ணாசிரம தர்மத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. வர்ணாசிரம தர்ம முறைய இங்க யாராலும் முழுமையா பின்பற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் சூதரனா இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணணும், தெய்வீ வர்ணாசிரமா. நம்ம வர்ணாசிரம தர்மத்தை வந்து எப்படி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், கிருஷ்ணரோடு கனெக்ட் பண்றது, கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது என்ன ஆயிடுறாரு அவரு, வர்ணாசிரமத்துக்குள்ள அப்பாற்பட்டவராரு, வைஷ்ணவா. ஒருத்தர் வைஷ்ணவன் ஆனவனு என்ன ஆயிடுறாரு, ஒரு வர்ணாசிரமத்துக்குள்ள அப்பாற்பட்டுறாரு, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது. அப்போ கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றது மூலமா, நம் புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா, நாம் வைஷ்ணவன் என்ற நிலைக்கு உயர்வது மூலமா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆன்மீக குருவை சரணடைஞ்சு நம்ம கிருஷ்ண உணர்வை முன்னேற்றம் அடைகிறது மூலமா நாம் வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். நம் வாழ்க்கையில நம்மை புனிதப்படுத்திக் கொள்ளலாம், பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். பகவானை திருப்தி செஞ்சு மீண்டும் இந்த ஜட உலகத்துக்கு வராம பகவான்கிட்ட திரும்ப போய். ஹரே கிருஷ்ண. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, சில பிரபுபாத் கி ஜெய்.